திமுக எப்படின்னா தன்னை யாரெல்லாம் எதிர்க்கிறானோ அவனை தன்னோட சேர்த்து சுதந்திரமா அப்படியே நடமாட விட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவனை சாப்பிடுறது. இது திமுக ஸ்டைல். புரியுதுங்களா? ஆனா பொறுமையா சாப்பிடுவாங்க. கமலை சீக்கிரம் சாப்பிட்டாங்க. மத்த கட்சியெல்லாம் பொறுமையா சாப்பிடுவாங்க. இப்போ திருமாவளவன் இருக்கிறாரு, அவரை கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்றாங்க. வைகோவை கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்றாங்க. கம்யூனிஸ்டுகளை கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்றாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் மக்கள் நல கூட்டணி வச்சு திமுக ஆட்சி வரத தடுத்தவங்க. திமுக ஆட்சி வரத தடுத்தவங்க. அதை தடுத்ததாலதான் முதலமைச்சரா இல்லாம கருணாநிதி மரணிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. இல்லைன்னா ஒரு முதலமைச்சராக போயிருப்பாரு. முதலமைச்சரா இல்லாத பேரறிஞர் அண்ணா முதலமைச்சரா போனாரு, புரட்சித் தலைவர் முதலமைச்சரா போனாரு, அம்மா முதலமைச்சரா போனாங்க. ஆனா கருணாநிதி மட்டும் முதலமைச்சரா போல. சரிங்களா? அதுக்கு மக்கள் நல கூட்டணி தான் காரணம். அவங்க உணர்றாங்களா தெரியல. இவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டாங்க. கமலுக்கு உண்மையிலே அநியாயம். ஒரு உலக நாயகன். அவருக்கு நீங்க இவ்வளவு ஒரு சர்வ சாதாரணமா அவருக்கு 2 சீட்டு கொடுக்குறாங்க. அதுவும் உதயசூரியன்ல நில்லுன்னா அவரு பாவம் அப்படின்னு நாயகன் அழுகுற மாதிரி நேத்து அவருக்கு அப்படியே மந்திரிச்சு விட்டா மாதிரி ஆயிட்டாரு. அவரு தாரை விட்டு இறங்குறாரு. நாங்க கூட ஏதோ சீட்டு தான் வாங்க போறாரு பொழுது, ஏதோ கையெழுத்தாக போகுதுன்னு சொன்னா அவர் பேசுறது அவருக்கும் புரியாது.